விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. நீ புரோட்டீன் தருவாய், வா வா வார்த்தைகளால் நீ வைட்டமின் தருவாய். நீயோ சாதனை செல்வன், பெண்ணின் கண்களின் கள்வன். நீ காதலில் கொம்பன், ஆனால் கடவுளின் நண்பன். உந்தன் வேகமை கண்டேன், நீயோ மின்னலின் பிள்ளை. அடமின்னலை வெட்ட ஒரு வெட்டு கத்தி இல்லையே. அழகிய சூடான பூவே, என் சொந்தமான தீவே, உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன். இதுவரை காணாத பெண்ணே, இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே, உன்னை தோள் மீது ஏற்றி புது கோள் கொண்டு சேர்ப்பேன். தூண்டுதே தூண்டுதே நிலா, ஓனை தீண்டினால் ஏனடி தடா. முன்னே நீ வந்ததும் முதுகு தண்டில் மழையடா. இன்பத் தலைவா இடத்தோட இடைவெளியே உன் அணைப்பினில் நரம்புகள் ஒரு கட்டும். அழகிய சூடான பூவே, என் சொந்தமான தீவே, உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன். இதுவரை காணாத பெண்ணே, இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே, உன்னை தோள் மீது ஏற்றி புது கோள் கொண்டு சேர்ப்பேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ், நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்களாம் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க? என்னது ஓ லவரா? ஆ மீரா ஒன்றும் லவ் பண்ணுறாளா? இப்போ தான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்ட லவ் சொல்ல தான் போகிறோம். அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இப்போ போய் லவ்வா? இட்ஸ் டூ பேட். என்னது, இந்த ஏரியாவுக்கு தமிழ் பொண்ணு வராதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு? டேய் வான் கோழி வாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது, எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாத நீ உள்ள வர முடியும். போய் லைன்ல நில்லு. எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா? டேய் உங்களுக்கே தெரியாதாடா?
சொல்லிட்டாங்கம்மா, ஜாலியா இரு ஜாலியா இரு, அவ்வளவுதான். அங்கேருந்து குரல் வந்துச்சு ஜாலியா இருன்னு. ஓகேவா? சொன்னது யாருமா? அருண் பாரதியோட அப்பா. அவர் சப்போர்ட் பண்றாரு பாத்தியா? மற்ற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் கூட மற்ற குழந்தைங்களை சப்போர்ட் பண்றாங்க. சூப்பர், வெரி குட். என் கையில இந்த ரோஸ் அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு வரும் இல்லையா? நீ சூப்பரா ஆடின, நான் இல்லைன்னு சொல்ல, அது ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. பட் நான் இது பர்சனலாக ஒருத்தருக்கு தரணும்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் இந்த ரோஸ் கொடுத்துட்டுமா? சங்கர் ப்ளீஸ் கம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட். ஓஹோ சஞ்சீவ், அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவரோட சப்போர்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குமா ஃப்ளவர்? அதுக்கு தான் ஃப்ளவர் நான் கொடுத்தேன். எங்க எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த விஜய் ஸ்டைல் அப்படியே சொல்லுங்க தருண் மாஸ்டர், எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? பிரித்திகா, இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஃபைனல்ஸ் வரப்போகுது. அது என்னன்னா மெக்கானிக்கலாக பண்ணாத, நல்லா பண்ணும். அப்புறம் அந்த சேரில் கீரில் எடுத்து வரப்போ அந்த ஆட்டிடியூடெல்லாம் அப்படியே இருக்கணும், டிவைனாக இருக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணுன்னா. ஸோ டேக் கேர், டூ யோர் பெஸ்ட். ஓகே, பிரசன்னா மாஸ்டர். பிரித்திகா, நைஸ், நல்ல ஐடியா. லைக் அந்த காலில் பேண்டேஜ் கட்டு வருது விதின், அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சாங், அந்த ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் பிரித்திகா. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே கண்டஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வராங்க. நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கிற இந்த நேரத்தில் இது ஒரு இப்படி இருந்துச்சு. ஸோ மேலே போனால் மேலே போயிட்டே இருக்கணும். திடீர்னு நீ 99, 98ன்னு வாங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 90 மார்க்ஸ் வாங்கினா உனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும்? ஸோ அது வரக்கூடாது. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஓகே, ஸோ பிரித்திகா, உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னா மாஸ்டர் சேம் ஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 ஜட்ஜஸுமே.